Dynamite. Hi friends, Alisha, Ahan, Superman. இன்னைக்கு வந்து ஃபிஷ்க்கு நம்ம மாத்திரைலாம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஃபிஷ்க்குல என்ன தலையில என்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதுக்கு நம்ம மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தண்ணிலாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதுக்கு மாத்திரை போறோம். இங்க பாருங்க மேல நமக்கு வயிறுல பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன வீடியோனா, இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி தான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், எங்க மீனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டா என்னோட சேர்த்து 3 நாள். ஆமா, என்னோட சேர்த்து 3 நாள் கரெக்டா. இப்போ போன வீடியோல பாத்திருப்பீங்க, பாருங்க அதுக்கு வயிறு ரொம்ப உப்பி மோசம் போற இடத்துல கொஞ்சம் பெரிய ஓலா இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மோசம் போற இடத்துல கம்மியாயிடுச்சு, வயிறும் கம்மியாயிடுச்சு. எதனால? அந்த கரெக்டா 3 நாள் கண்டினியூஸா அந்த மருந்து போட்டிருந்தோம். அதுவும் இல்லாம கரெக்டா 3 நாள் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம். பாருங்க கேன் எத்தனை கேன் பாத்தீங்களா, கேன் தண்ணி தான் ஃபுல்லா இதுக்கு. தொடர்ந்து 3 நாள் தண்ணி மாத்தினே இருந்தோம், தண்ணி இது மருந்து போட்டு இருந்தோம், எல்லாமே செஞ்சோம். அதனாலதான் இப்ப எங்க பிஷ் பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப நல்லா அப்சர்வ் பண்ணுது. இப்ப வயிறு சின்னதாயிடுச்சு, அதுவும் சின்னதாயிடுச்சு. இப்ப என்னன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது தலைமையில இருக்கிற கொண்டல வந்து கொப்பளம் ஆயிடுது. டாக்டர் பார்த்து அதுக்கு ஒரு மருந்து குத்துக்கிறாரு. அது என்ன சிம்டம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கொப்பளமா வரும் தலையில. சோ அதனால இப்ப அது லைட்டா ஸ்டார்ட் ஆகுது, கொப்பளம் வருது. சோ அதை பார்த்துட்டு மருந்து வேற எக்ஸ்ட்ரா குத்துக்கிறாரு அது சரி பண்றதுக்கு. சோ இப்ப அதுக்கும் அந்த மோஷன் போறது கொஞ்சம் கம்மியாச்சு, பரவாயில்ல. இப்ப அதுக்குமே இப்போ மருந்து குத்துக்கிறாரு அந்த கொப்பளம் போறதுக்கு. சோ அது இப்ப நான் பாத்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாமே. இப்ப மறுபடியும் அது தண்ணி சேஞ்ச் பண்றது இது பண்றது எல்லாம் வீடியோ நான் எடுக்கல. சோ எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃபிஷ்ஷும் போட்டேன். இப்ப என்ன ஒண்ணு கரெக்டா தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு 1 hour கழிச்சுன்னா அந்த மருந்து போடணுமா. சோ தண்ணி சேஞ்ச் பண்ணி கிட்ட ஒரு 1/2 hour ஆகுது. இன்னும் ஒரு 1/2 hourல அந்த மருந்து போட்டுருவேன். சோ மருந்து போட்டுட்டு அந்த அப்சர்வ் எப்படி பண்ணு பார்க்கலாம். அதுவும் இல்லாம அந்த மருந்து நான் காட்டுறேன் என்னென்ன மருந்து சொல்லிட்டு, சரிங்களா? இப்ப நான் அந்த மருந்து காட்டுறேன், ஓகேவா? மருந்து எங்க எத்தனும். சோ பாத்தீங்கன்னா மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சோ இந்த மருந்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா 800. என்னென்ன மருந்து குடுக்குறான்னு பாக்கலாம். என்ன மருந்து பாத்தீங்கன்னா என்ன மருந்து ஃப்ளோரா இது வந்து பாராக்யூர். எதுக்கு இது? கியூர் ஆகிறதுக்கு தான் கொடுப்பாங்க. இது அதே மருந்து தான், ஸ்ட்ரெஸ் ரெடியூசர். அதே மருந்து தான் 2. சோ இன்னொன்னு இருக்கு பாருங்க, இந்த 10 டிராப் சொன்னல, இது கொஞ்சம் ஓகே. இது வந்து எனர்ஜி பூஸ்ட் இருக்குது. சோ இந்த மருந்து போனாட்டி வாங்கின அதே 3 மருந்து தான் குத்தாரு. இது இப்ப அடிஷனலா 2 மருந்து குத்துறாரு. என்ன மருந்துனா ஒரு மருந்து குடுக்கல, என்பிஆர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல, அந்த மருந்து குடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா 3 குத்துக்கிறாரு. சோ இதுதான் அது. சோ இது என்ன மருந்துனா சொன்னது வந்து அந்த தலை கொப்பளம் வந்தது பாத்தீங்களா, அதுக்காக ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த இந்த மருந்து குத்துறாரு. சோ இது லிக்விட் மாதிரி அது. சோ இது ஒன்று குத்துறாரு. இது என்ன மருந்துன்னு தெரியல, எக்ஸ் கேர் போட்டுக்குது. சோ இது பூஸ்டர் இருக்குதான் இதுவும். ஆமா. சோ இதுதான் அது மெயின். சோ இந்த 2 கேப்சூல் இருக்கு. இந்த 2 கேப்சூல் வந்து அப்படியே போடுவாரு. இது வேற பவுடர். இது பவுடர் பாதி பவுடர் போட்டு கண்டினியூஸா 3 நாள் போடணும். இது எதுக்குன்னா அந்த கொப்பளம் சரியாகிறதுக்கும் பிளஸ் அந்த வயிறு கம்மியாகிறதுக்கும் தான் இந்த கேப்சூல் குதிராரு. அது மண்டல பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க, கொப்பளமா இருக்கு பாத்தீங்களா பாருங்க, தெரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க அது கொண்டமலை இதெல்லாம் கொப்பள மாதிரி ஆயிடுச்சா. இப்ப நாங்க அதை மருந்து போட போறோம். கரெக்டா இப்ப 1 hour ஆயிடுச்சு. இப்ப அது நான் மருந்து போடுறேன். என்னென்ன மருந்து மருந்து. சோ எல்லாம் மருந்து இங்கே இருக்கு. சோ இது 4 tabs.
ஸோ 4 caps. ஸோ இது 3 நாளைக்கு தான். இது 6 மூடி. ஸோ இதுதான் அந்த புது மருந்து 7 கேப். மருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஜெல் மாதிரி இருக்கு. அம்மிங்க ஆறா 7ஆ? 6. கேபின் கூட்டி ஸோ இது வந்து 2 டிராப். இது ஓட்ட பண்ண போகுது. இந்த கேப்ஸ் இந்த பவுடர்ல பாதி பவுடர் போடணும். பாதி பாதி கேப்ஸ் போட்டு பாதி கேப் வச்சிட்டேன். இப்போ அது ஓட்ட போட்ட அப்புறம் இந்த போட முடியாது, ஓட போட முடியாது இப்போ இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து 2 டிராப் போட போறேன். இது வந்து 10 டிராப். எல்லா மருந்தும் போட்டாச்சு இதுக்கு. ஸோ இது எல்லா மருந்தும் அதுக்கு அந்த கிட்னிக்கும் பிளஸ் அந்த கொண்டையும் தான். கொப்பளம் நல்லாயிடும்னு சொன்னாரு. ஸோ இந்த 3 நாள், இந்த 1 வீக் டைம் கொடுத்துக்கிறாரு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் அந்த வயிறு, அந்த மோஷன் போகிற அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த கொப்பளம் தான், அந்த கொப்பளம் போட்டது இந்த மருந்து 2 மருந்து 3 மருந்து கொடுக்குறாரு அடிஷனல். 3 நாள் வரைக்கும் மறுபடியும் அதே மாதிரி தான் ரிப்பீட். நாளைக்கு மறுபடியும் தண்ணி மாதிரி மறுபடியும் கேன் தண்ணி போடணுமா, 3 நாள் வரைக்கும் அதே மாதிரி செய்யணும். அது பண்ணா அதுக்கு கொப்பளம் சரியாயிடும் சொன்னாரு. சரியாயிடுச்சு நம்ம அதே மாதிரி மீன் வந்து நல்லபடியாக ஆக்டிவ் ஆயிடும், நல்ல இது ஆகுனாரு. ஸோ நம்ம பார்க்கலாம் மீன் எப்படி இருக்கு, இந்த 3 நாள் எப்படி பார்க்கலாம், இந்த சாட்டர்டே வரைக்கும் பார்க்கலாம் அந்த கொப்பளம் சரியாகுதா இல்லை கொப்பளம் இதாகுதான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே உங்க வீட்லயும் சரி இந்த மாதிரி சிம்டம் இருந்தா உடனே டாக்டர் போய் காட்டுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நான் அப்படி விட்டதால தான் அது கொப்பளம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அது இப்போ கொப்பளம் பெருசானதான் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொண்டு மேல வர மாட்டேது. ஃபர்ஸ்ட் மேல வந்து போகும், மேலே வர மாட்டேது. மீனுக்கு மேல வர மாட்டேது, சாப்பிட மாட்டேது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி கை வச்சால சர்ன்னு மேல வரும், இப்ப வரமாட்டுது பாத்தீங்களா. சோ இதே மாதிரி உங்க வீட்லயே சிம்டம் இருந்தா நீங்களே டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் போய் காட்டுங்க, விட்டுறாதீங்க.
நான் காமிச்சு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த வயிறு அந்த மோஷன் போறது சரியாயிடுச்சு. இப்போ அந்த கொப்பளத்துக்காக மருந்து ஊத்திடுறேன் அடிஷனலா. சோ 3 நாள் வரைக்கும் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே பாய். பாய் சொல்றேன். பாய் பாய் பாய்.